friends, welcome back to the channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரொம்பவே சமையான ஒரு தரமான ஒரு வீடியோவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. அங்க என்னெல்லாம் நடக்கும், எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கறத தெரியல. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். என்ன வீடியோங்கறத நீங்க வீடியோக்குள்ள வந்து பாருங்க. அப்படியே நம்ம சேனல் யாரா புதுசா பார்க்கறீங்க அப்படினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். என்னன்னா இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் ஆனுவல் டே, அதனால தான் இப்போ அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் யாரில் என்னோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்களோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானையும் லைக் தட்டி விட்ருங்க, லைக் பண்ணிடுங்க. பாய். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லு இன்னைக்கு இப்போ வந்து நான் குளிச்சுட்டு வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கண்டென்ட்டாக எடுத்து வரலாம். பாய். இப்போ நம்ம குளிக்க போகிறேன். பாய் பாய். கிளம்பிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு ட்ரையர் போட்டிருக்காங்க. ட்ரையர் போட்டு தலையை காய்ச்சிட்டு இருக்காங்க. கிளம்பிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஆனுவல் டே ஸ்கூலுக்கு. ஓ அது என்னப்பா அது? வாட்டர் பாட்டில் கார்னர் இருக்காப்பா. ஆ ஓகே ஓகே சரி லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணி பத்திரமா பார்த்துக்கோங்கண்ணே. லாக் பண்ணிக்கோங்க. ஓ ஸ்நாக்ஸ் பாக்ஸு. ஓகே ஓகே ஓகே. அதுக்காண்டி ஓகேவா? ஓகே ஓகே. ஃப்ரைட் ரைஸ் நீ அதானே கேட்டேன். எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிட்டுருக்கேன். என்ன கலந்துட்டியா? குளிச்சு நீ அவனுக்கு தேவையான எடுத்து வச்சுட்டியா? வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் இல்லை பேக் எப்பவுமே மாட்டிக்கிட்டேன். பேக் எப்பயுமே மாட்டிருக்கேன். கொண்டு வை. தலையெல்லாம் கட்ட இதான் உங்கள் பெட்ரூமா? பெட்ரூம் சூப். ஓ உங்கள் ரூம் அங்கே இருக்கு. டஸ்டியாக வச்சுருக்கீங்க நீங்கள் உங்கள் பெட்ரூமை, அதனால் காட்ட மாட்டேங்க. ஓகே ஓகேவா? பேக் உள்ள வைக்க வேண்டாம். அம்மா ஆல்ரெடி வெளியே சொல்லிட்டா. இல்லை வேண்டாம் அவங்க வச்சுருங்க. அம்மா தலையை வந்துட்டுருவாங்க. என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? கை கட்டா போடுங்க பையன். என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? நல்லா கிட்ட போறோம். சாப்பாடு இந்த ரெடியா இருக்கு. ஆற வச்சிருக்கேன். ஓகே சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்ப வேண்டியதா. பஸ் வந்து 12 மணிக்கு வந்து சொல்லிருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு. ஓ ஓகே ஓகே. ஆனுவல் டேக்கு பாப்பா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல மேக்கப்லாம் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க. ஆமாம் அதனால நம்ம பெருசாக மேக்கப்ல பண்ண வேண்டாம். சிம்பிளாக மேக்கப் பண்ணால் போதும். மேக்கப்பே கிடையாது அப்படி தானே? சிம்பிளாக பண்ணால் போதும். போகலாம் அதே மாதிரி கிளப்பி விட போகிறோம். ஓ ஓகே. பாப்பே ஸ்மைல் பண்ண மாட்டேங்கிறீங்களா? மடை திறந்துச்சு பார்த்து மடை வச்சுக்கோங்க. மடை திறந்து அவன் பாட்டை பண்ண நிலைமை ஆயிரும். ஓகே கிளம்பிட்டு பார்க்கலாம்னா பாய் சொல்லு. சாப்பிட்டு முடிச்சாச்சு, கிளம்பி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு தான் போகிறோம். வாங்க ஸ்கூலுக்கு போக போறியா இல்லை பஸ் வருவாங்க? பஸ் ஏறி அதுக்கப்புறம் பஸ் ஸ்கூலுக்கு வாங்க ஸ்கூலுக்கு போகலாம். மற்ற நாள்ல ஸ்கூல் போறது அழுகுறது. இன்னைக்கு ஆனுவல் டே அப்படின்னால எவ்வளவு குஷியா போற நீ ஸ்கூலுக்கு? அவனே வேற யார மாட்டான். ஆமா நீ பேக்லாம் போட்டிருக்கல. திடீர்னு பார்த்தா யாராவது ஏதோ பிள்ளை நிக்கி அப்படி பார்க்காம இங்கே பாரு லக்கி பாருங்க. லக்கி என்ன பண்ணுறா? லக்கி என்னடா பண்ணுற? நாக்கு நாக்கு
பாப்பா கிளம்பிட்டு இருக்காங்க. செப்பல் போடுறாங்க. டெய்லி பண்ற வளர்ந்தா பண்ணுவியான்னு தெரியல. இப்படி டெய்லி ஸ்கூல் போவீங்களா பண்ணி வழக்கமா எப்படி கொடுப்பேன்? பாய் ஓகேவா? சொல்லு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேன்ல ஏறதுக்காண்டி நம்ம போய்கிட்டு இருக்கோம். பஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா பாப்பா பஸ் வரப்போது முடியல பஸ். வந்துட்டாருப்பா. பாய் 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 சொல்லு. இப்போ நம்ம வந்து கிளம்பியாச்சு. இதுதான் நம்மளோட அவுட்ஃபிட். பெருசாலாம் இந்த அவுட்ஃபிட்டும் போடலை. ஏன்னா ஏற்கனவே கசகசன் மழை வேறு வந்து பெஞ்சிருக்கா, நசநசன் கசகசன் இருக்குது. இதுவே சிம்பிளாக நீட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை தான் இன்றைக்கி போட்டிருக்கிறேன். இன்றைக்கி எங்கே கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஸ்கூலுக்கு தான் போகிறோம். அங்கே என்ன அப்படின்றத அங்கே போயிட்டு காட்டுறோம். கிளம்பியாச்சு. நாங்கள் இப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்புறோம். பாப்பா வந்துட்டு பார்த்திங்கன்னா மதியமே போயிட்டாங்க ஸ்கூலுக்கு. நம்ம இப்போ தான் போகிறோம். நம்மளை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, எப்போ வருவாங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ வருவாங்க அப்பா அம்மா போயிட்டு உங்களுக்கு காட்டுறோம். வாங்க போகலாம். பாய் வாங்க. ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாமா? அற்புத வித்தகர்கள் அறியாமை இருளகற்றும் அறிவு சூரியன்களாக திகழும் ஆசிரியர் பெருமக்களை இருகரம் கூப்பி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க கல்வி செல்வத்தை பயிலும் எனது அருமை மாணவ செல்வங்கள் நம் கண்களுக்கும் காதுகளுக்கும் கலை நிகழ்ச்சிகள் மூலம் விருந்து படைக்க தயாராக உள்ள நமது பள்ளியில் துள்ளி திரியும் புள்ளிமான்களாக நம் மாணவ செல்வங்களை அன்புடன் வருக வருக என வரவேற்பதில் பேரானந்தம் அடைகிறேன். அத்தனை மாணவ செல்வங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வரவேற்பை நல்கிறோம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். கருவில் இருக்கும் போதே கற்பனை பல வளர்த்து இலக்கை எட்டி பிடிக்க இன்னும் எத்தனை நாட்கள் உள்ளன என்று நாட்களிலே இந்த பள்ளிக்கூடமானது 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு இன்று மிக சீரோடும் சிறப்போடும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களும் வீழ்வார்கள், ஒப்பிடாவிடில் தனித்தன்மையோடு மிகச் சிறப்பாக வாழ்வார்கள் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. தூக்கணாங்குருவி கூடுகட்டும், சிலந்தி வலை பின்னும், கரையான் புட்டு வைக்கும், தேனி தேன்கூடு கட்டும், அனைத்துமே மகத்தானவை. இவற்றில் எது சிறப்புக்குரியது என்று கேட்டால் கூற முடியாது. அதுபோன்று உங்களுடைய குழந்தைகளில் இருக்கக்கூடிய அத்தனை திறமைகளும் சிறப்பானது. ஒன்றை மற்றொன்றாமலிங்கன் தன்னுடைய குழந்தையை பள்ளிக்கூடத்திலே சேர்க்கும் போது அந்த தலைமை ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்திலே என்னுடைய குழந்தைக்கு அனைத்தையும் கற்றுத்தாருங்கள், அது ஆசிரியரால் மட்டுமே முடியும் என்று எழுதியிருப்பார். உழைத்து பெற்ற 1 ரூபாயை பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு, உன்னை மாலையிட தேடி வரும் நாளும் இந்த நாள். இப்ப நிலைமை முன்ன மாதிரி இல்ல, காலம் மாறி போச்சு. குறிஞ்சிப்பூ ஒன்று 12 வருடத்திற்கு ஒரு முறை மலர்வது போல ஒரு சிறு மாணவியின் வார்த்தைகள் உங்கள் மனதில் என்றும் மலரக்கூடிய கவிதை தான். 99 குறிஞ்சி பூக்களையும் மனப்பாடமாய் இம்மன்றம் முன்பு அரங்கேற்று வருகிறார் 7ஆம் வகுப்பு மாணவி பிரகல்யா. நல்லா என்ஜாய் பண்ணோம், நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அப்பா அம்மாலாம் வந்திருந்தாங்க. அவ்வளோதான் முடிச்சு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். லைட்டிங்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். என்
kid. I request the in-charge teacher